ஓம் சாந்தி. 7/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுவன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நினைவு யாத்திரை மூலம் நீங்கள் ஒரு வருமானத்தை சேகரிக்கிறீர்கள். செலவிலிருந்து நீங்கள் வரவிற்கு செல்வதுடன் உலக அதிபதிகளும் ஆகின்றீர்கள். கேள்வி: சத்திய சகவாசம் உங்கள் படகை அக்கறைக்கு இட்டுச் செல்கிறது. பொய்மையின் சகவாசம் உங்கள் படகை மூழ்கடிக்கிறது என்பதன் அர்த்தம் என்ன? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் சத்திய சகவாசத்தை, அதாவது தந்தையின் சகவாசத்தை பெறும் பொழுது உங்கள் ஸ்திதி உயர்கிறது. ராவணனின் சகவாசம் தீய சகவாசம் ஆகும். ராவணனின் சகவாசத்தின் மூலம் நீங்கள் வீழ்கிறீர்கள். அதாவது அவன் உங்கள் படகை மூழ்கச் செய்கிறான். ஆனால் தந்தை உங்களை அக்கறைக்கு அழைத்துச் செல்கிறார். தந்தை தனது சகவாசத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் ஒரு வினாடியில் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அனுபவம் செய்வது அவரின் அற்புதமாகும். இதனாலேயே அவர் மந்திரவாதி என்றும் அழைக்கப்படுகிறார். ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய நீங்கள் நினைவில் அமர்ந்திருந்தீர்கள். இது நினைவு யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. தந்தை கூறுகிறார், யோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தாதீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அவரே பரம தந்தையும் தூய்மையாக்குபவருமான ஆத்மாக்களின் தந்தை ஆவார். நீங்கள் அந்த தூய்மையாக்குபவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், உங்கள் சரீர உறவுகள் அனைத்தையும் துறந்து ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுக்கு உலகமே மரணித்து விடுவதாக கூறப்படுகிறது. உங்கள் சரீர உறவுகள் போன்றோரையோ அல்லது நீங்கள் பார்க்கும் சரீரத்தையோ நினைவு செய்யாதீர்கள். ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் பல பிறவிகளாக பாவாத்மாக்களாக இருந்தீர்கள். இது பாவாத்மாக்களின் உலகமாகும். சத்யுகம் புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். இப்போது நீங்கள் எவ்வாறு உங்கள் பாவங்கள் அனைத்தையும் அழித்து புண்ணியத்தை சேகரிக்க முடியும்? தந்தையை நினைவு செய்வதால் மாத்திரமே உங்களால் அதனை சேகரித்துக் கொள்ள முடியும். ஆத்மாவிலேயே மனமும் புத்தியும் உள்ளன. ஆகவே ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்கள் புத்தியால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் போன்ற ஏனைய அனைவரையும் மறந்துவிடுங்கள். அவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்கிறார்கள். காமவாளை உபயோகிப்பதே அவர்கள் செய்கின்ற முதலாவது பாவமாகும். அவர்கள் செய்கின்ற இரண்டாவது பாவம் எது? அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவரும் குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பவருமான, அதாவது உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை சர்வ வியாபி என்று அவர்கள் அழைப்பதாகும். இது ஒரு பாடசாலை. நீங்கள் கற்பதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். லக்ஷ்மியும் நாராயணனுமே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். வேறு எவராலும் இதனை கூற முடியாது. நீங்கள் இப்பொழுது தூய்மையாகி தூய உலகின் அதிபதிகள் ஆக வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரியும். மிகச் சரியாக 5000 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் உலக அதிபதிகள் ஆகினோம். தேவர்களே உலக அதிபதிகள் ஆவர். அது அத்தகைய உயர்ந்த அந்தஸ்தாகும். நிச்சயமாக தந்தையே உங்களை அவ்வாறு ஆக்கியவர் ஆவார். தந்தை பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவரது உண்மையான பெயர் சிவனாகும். பின்னர் அவர்கள் அவருக்கு பல பெயர்களை வழங்குகிறார்கள். உதாரணமாக, பம்பாயில் முட்களின் பிரபுவிற்கு பபுல்நாத் ஆலயம் என்று ஒரு ஆலயம் உள்ளது. அதாவது அவரே முட்காடுகளை பூந்தோட்டமாக மாற்றுபவர் ஆவார். உண்மையில் அவருக்கு சிவன் என்ற ஒரு உண்மையான பெயர் மாத்திரமே உள்ளது. அவர் இவரில் பிரவேசிக்கும் பொழுதும் அவரின் பெயர் சிவனாகும். நீங்கள் இந்த பிரம்மாவை நினைவு செய்யக்கூடாது. அவர் ஒரு சரீரதாரி ஆவார். சரீரமற்றவரையே நீங்கள் நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள்
தூய்மை அற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் தூய்மை ஆக்கப்பட வேண்டும். மகாத்மா பாவாத்மா என்று கூறப்படுகிறது. மகா பரமாத்மா என்று ஒரு பொழுதும் கூறப்படுவதில்லை. வேறு எவரும் தன்னை பரமாத்மா என்றோ அல்லது ஈஸ்வர் கடவுள் என்றோ அழைக்க முடியாது. ஒரு மகாத்மா ஒரு தூய ஆத்மா ஆவார் என கூறப்படுகிறது. சந்நியாசிகள் அனைத்தையும் துறக்கிறார்கள். இதனாலேயே அவர்கள் தூய ஆத்மாக்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களும் மறுபிறப்பு எடுக்கிறார்கள் என்று தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். சரீரதாரிகள் நிச்சயமாக மறுபிறவி எடுக்க வேண்டும். அவர்கள் விகாரத்தின் மூலம் பிறப்பெடுக்கிறார்கள். பின்னர் அவர்கள் வளரும் பொழுது துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். தேவர்கள் அவ்வாறு செய்வதில்லை. அவர்கள் சதா தூய்மையானவர்கள். தந்தை இப்பொழுது உங்களை அசுரர்களில் இருந்து தேவர்களாக மாற்றுகிறார். தெய்வீக குணங்களை கிரகிப்பதினால் நீங்கள் தேவ சமுதாயத்திற்கு உரியவர் ஆகுவீர்கள். தேவ சமுதாயத்தினர் சத்தியுகத்தில் வாழ்கிறார்கள். ஆனால் அசுர சமுதாயத்தினர் கலியுகத்தில் வாழ்கிறார்கள். இது இப்பொழுது சங்கம யுகமாகும். இப்பொழுது நீங்கள் தந்தையை கண்டு கொண்டீர்கள். அவர் கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒருமுறை தேவ சமுதாயத்திற்கு உரியவர்களாக வேண்டும். தேவ சமுதாயத்திற்கு உரியவர்கள் ஆகுவதற்காக நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். தேவ சமுதாயத்தினர் எல்லையற்ற சந்தோஷத்தை கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் வன்முறையானது என அழைக்கப்படுகிறது. தேவர்கள் அகிம்சாவாதிகள். தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே, தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்கள் குருமார்கள் அனைவரும் சரீரதாரிகளே ஆவார்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும் பொழுது சந்தோஷத்தை பெறுவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கும் பொழுது பாவாத்மாக்கள் ஆகுகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் புண்ணியத்தை சேகரிக்கிறீர்கள். நீங்கள் யோக சக்தியின் மூலம் உங்கள் பாவங்களை முடித்து விடுகிறீர்கள். இந்த நினைவு யாத்திரையில் செல்வதன் மூலமே நீங்கள் உலக அதிபதிகள் ஆகிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். பின்னர் நீங்கள் எங்கு சென்றீர்கள்? தந்தை இதனையும் உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து சூரிய வம்சத்தவர்களாகவும் பின்னர் சந்திர வம்சத்தவர்களாகவும் ஆகினீர்கள். கடவுள் பக்தியின் பலனை கொடுப்பதாக கூறப்படுகிறது. சரீரதாரி எவரையும் கடவுள் என்று அழைக்க முடியாது. அவர் அசரீரியான சிவன். மக்கள் சிவனின் பிறப்பை கொண்டாடுவதால் அவர் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். எவ்வாறாயினும் அவர் கூறுகிறார், நீங்கள் பிறப்பெடுக்கின்ற விதத்தில் நான் பிறப்பெடுப்பதில்லை. நான் ஒரு சரீரத்தை கடனாக பெற வேண்டியுள்ளது. எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. எனக்கு அவ்வாறு இருந்தால் அதற்கு ஒரு பெயர் இருந்திருக்கும். பிரம்மா என்ற பெயர் இவருக்கு உரியதாகும். இவர் துறவரத்தை மேற்கொண்ட பொழுதே இவருக்கு பிரம்மா என்று பெயர் வழங்கப்பட்டது. நீங்கள் பிரம்ம குமார்களும் குமாரிகளும் ஆவீர்கள். இல்லாவிட்டால் பிரம்மா எங்கிருந்து வந்தார்? பிரம்மா சிவனின் புத்திரர் ஆவார். சிவபாபா தனது புத்திரர் பிரம்மாவில் பிரவேசித்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். பிரம்மாவும் விஷ்ணுவும் சங்கரரும் அவரது குழந்தைகள். அசரீரியான தந்தையின் குழந்தைகள் அனைவரும் அசரீரியானவர்கள். ஆத்மாக்கள் கீழே இறங்கி வந்து தங்கள் பாகங்களை நடிப்பதற்காக சரீரங்களை பெறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், நான் தூய்மையற்றவர்களை தூய்மையானவர்கள் ஆக்குவதற்காக வருகிறேன். நான் இந்த சரீரத்தை கடனாக பெறுகிறேன். கடவுள் சிவனே பேசுகிறார். கிருஷ்ணரை கடவுள் என்று அழைக்க முடியாது. ஒரே ஒரு கடவுளே உள்ளார். கிருஷ்ணரின் புகழ் முற்றிலும் வேறானது. ராதையும் கிருஷ்ணருமே முதல் இலக்க தேவர்கள் ஆவார்கள். அவர்களின் திருமணத்திற்கு பின்னர் அவர்கள் லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். எவ்வாறாயினும் எவருக்கும் இது தெரியாது. எவருக்கும் ராதை கிருஷ்ணரை பற்றியோ அல்லது அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்றோ தெரியாது. ராதையும் கிருஷ்ணரும் தங்கள் திருமணத்திற்கு பின்
லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். அவர்கள் வெவ்வேறு சக்கரவர்த்திகளின் குழந்தைகள். விகாரங்களின் வடிவமான ராவணன் அங்கு இல்லாததால் அங்கு தூய்மையின்மையின் சுவடு கூட இருக்க மாட்டாது. அது ராமராஜ்யமாகும். இப்பொழுது தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். நீங்கள் சதோ பிரதானமாக இருந்து இப்பொழுது தமோ பிரதான் ஆகிவிட்டீர்கள். நீங்கள் இழக்க நேர்ந்ததால் இப்பொழுது சேமிக்க வேண்டும். கடவுள் ஒரு வியாபாரி என்றும் அழைக்கப்படுகிறார். வெகு சிலராலேயே அவருடன் வியாபாரம் செய்ய முடியும். அவர் மந்திரவாதி என்றும் அழைக்கப்படுகிறார். முழு உலகிற்கும் கதையை அருள்வதே அவர் செய்கின்ற அற்புதமாகும். அவர் அனைவருக்கும் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அருள்கிறார். இது ஒரு மந்திர வித்தையாகும். மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதியை அளிக்க முடியாது. நீங்கள் 63 பிறவிகளாக பக்தி செய்தீர்கள். பக்தி செய்வதன் மூலம் எவராவது சத்கதியை பெற்றார்களா? சத்கதியை அருளக்கூடிய எவராவது இருந்தார்களா? அது சாத்தியமாக இருக்கவில்லை. ஒருவராலுமே வீடு திரும்ப முடியாது. எல்லையற்ற தந்தை மாத்திரமே வந்து அனைவரையும் திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துச் செல்கிறார். கலியுகத்தில் பல அரசர்கள் இருக்கிறார்கள். உங்களில் வெகு சிலரே அங்கு ஆட்சி செய்கிறீர்கள். ஏனைய ஆத்மாக்கள் அனைவரும் முக்திக்குள் செல்கிறார்கள். ஆனால் நீங்களோ முக்தி தாமத்தின் ஊடாக ஜீவன் முக்திக்குள் செல்கிறீர்கள். சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. ஆத்மாக்கள் ஆகிய உங்களுக்கு இப்பொழுது படைப்பவர், படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியான உலக சக்கரம் காட்டப்பட்டுள்ளது. இந்த ஞானத்தின் மூலமே நீங்கள் சாதாரண மனிதர்களிலிருந்து நாராயணன் ஆகுபவர்கள். தேவர்களின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதும் இந்த ஞானத்திற்கான தேவை இருக்க மாட்டாது. கடவுள் அரைக்கல்பத்திற்கு சந்தோஷம் எனும் உங்கள் பக்தியின் பலனை பக்தர்களாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். அதன் பின்னர் ராவண ராஜ்யத்தில் துன்பம் ஆரம்பமாகிறது. நீங்கள் படிப்படியாக தொடர்ந்தும் ஏணியில் கீழிறங்குகிறீர்கள். நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும் பொழுது கடந்து செல்கின்ற ஒவ்வொரு நாளும் ஏணியில் இருந்து கீழிறங்க வேண்டியிருந்தது. நீங்கள் 16 ஸ்வர்க்க கலைகள் நிறைந்தவர்களாகி பின்னர் தொடர்ந்தும் ஏணியில் இருந்து கீழ் இறங்குகிறீர்கள். ஒவ்வொரு வினாடியும் கடந்து செல்லும் பொழுதும் நீங்கள் தொடர்ந்து கீழ் இறங்குகிறீர்கள். காலம் தொடர்ந்தும் கடந்து செல்கையில் நீங்கள் இங்கே வந்தடைந்திருக்கிறீர்கள். அங்கும் காலம் அவ்வாறே தொடர்ந்து செல்லும். நாங்கள் விரைவாக ஏணியில் ஏறுகிறோம். பின்னர் நாங்கள் மெதுவாகவே ஒரு பேனை போல ஏணியில் கீழ் இறங்குகிறோம். தந்தை கூறுகிறார், நானே அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர். மனிதர்கள் விகாரம் மூலம் பிறந்தவர்கள். ஆகவே அவர்கள் தூய்மை அற்றவர்கள் என்பதால் மனிதர்களால் மனிதர்களுக்கு சர்க்கதியை அருள முடியாது. உண்மையில் கிருஷ்ணரை மாத்திரம் உண்மையான மகாத்மா என்று அழைக்க முடியும். இங்குள்ள அந்த மகாத்மாக்கள் விகாரம் மூலம் பிறப்பெடுத்து பின்னர் துறவரத்தை மேற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களோ தேவர்கள். தேவர்கள் எப்பொழுதுமே தூய்மையானவர்கள். அவர்கள் வேறு எந்த விகாரத்தையும் கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த உலகம் விகாரமற்ற உலகம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வுலகம் தூய்மையற்ற விகார உலகம் என்று அழைக்கப்படுகிறது. அவர்களுடைய நடத்தை மிகவும் தீயது. தேவர்களின் நடத்தை மிகவும் நல்லது. அனைவரும் அவர்களுக்கு வந்தனம் செலுத்துகிறார்கள். அவர்களுடைய நடத்தை மிகவும் நல்லது என்பதால் தூய்மையற்ற மனிதர்கள் தூய்மையான தேவர்களின் விக்கிரகங்களை வீண்டு வணங்குகிறார்கள். இப்பொழுது அதிக அளவு சண்டையும் சச்சரவும் உள்ளன. பெருமளவு குழப்பம் உள்ளது. இப்பொழுது மக்கள் வாழ்வதற்கு போதிய இடம் கூட இல்லை. சனத்தொகையை குறைப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அந்த பணி தந்தைக்கு மாத்திரமே உரியதாகும். சத்தியுகத்தில் மிக சில மனிதர்களே இருக்கிறார்கள். அனைத்து சரீரங்களும் எரிக்கப்படும். ஆத்மாக்கள் அனைவரும் தங்கள் இனிய வீட்டிற்கு திரும்பிச் செல்வார்கள். நிச்சயமாக அனைவரும் வரிசை கிரமமாக தண்டனையை அனுபவம் செய்கிறார்கள். முழு முயற்சி செய்து வெற்றியின் மாலை மணி ஆகுபவர்களே தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். மாலை ஒருவரை மாத்திரம் கொண்டதல்ல. அவர்களை அவ்வாறு ஆக்கியவர் மலரினால் காட்டப்படுகின்றார்.
பின்னர் இல்லற பாதையை குறிக்கின்ற இரட்டை மணிகள் உள்ளன. மாலை தம்பதிகளை கொண்டதாகும். ஒற்றையர்களுக்கு மாலை இருப்பதில்லை. சந்நியாசிகளுக்கான மாலையும் இல்லை. அவர்கள் துறவற பாதைக்கு உரியவர்கள். இல்லற பாதையை சேர்ந்தவர்களுக்கு அவர்களால் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. தூய்மை ஆகுவதற்கான அவர்களின் துறவறம் எல்லைக்கு உட்பட்டதாகும். அவர்கள் அத்தை யோகிகள். ஆனால் இதுவோ ராஜயோகமாகும். உங்களை ஒரு ராஜ்யத்தை பெற செய்வதற்காக தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தந்தை 5000 வருடங்களுக்கு ஒரு முறை வருகிறார். அரை கல்பத்திற்கு நீங்கள் சந்தோஷமாக ஆட்சி செய்வீர்கள். பின்னர் நீங்கள் படிப்படியாக ராவண ராஜ்யத்தில் சந்தோஷமற்றவர்கள் ஆகிறீர்கள். இது சந்தோஷமும் துன்பத்திற்குமான நாடகம் என்று அழைக்கப்படுகிறது. பாண்டவர்களாகிய நீங்கள் வெற்றியாளர்கள் ஆக்கப்படுவீர்கள். நீங்கள் இப்பொழுது வழிகாட்டிகள். நீங்கள் வீட்டுக்கு திரும்புகின்ற யாத்திரையில் மற்றவர்களை அழைத்துச் செல்கிறீர்கள். மனிதர்கள் பிறவி பிறவியாக அந்த யாத்திரைகள் சென்று வருகிறார்கள். இப்பொழுது உங்கள் யாத்திரை வீட்டிற்கு திரும்பிச் செல்வதாகும். தந்தை வந்து அனைவருக்கும் முக்திக்கும் ஜீவன் முக்திக்குமான பாதையை காட்டுகின்றார். நீங்கள் ஜீவன் முக்தி அடைவீர்கள். ஏனைய அனைவரும் முக்திக்குள் செல்வார்கள். விரக்தி குரல்களின் பின்னர் வெற்றி குரல்கள் ஒலிக்கும். இது இப்பொழுது கலியுக இறுதியாகும். பல அனர்த்தங்கள் வரவுள்ளன. அந்த நேரத்தில் உங்களால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க முடியாதிருக்கும். ஏனெனில் அப்பொழுது அதிக அளவு குழப்பம் நிலவும். ஆகவே தந்தை கூறுகிறார், இப்பொழுது உங்கள் நினைவு யாத்திரையை அதிகரிப்பதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுக்காக சேமித்துக் கொள்ள முடியும். குறைந்தபட்சம் சதோபிரதான் ஆகுங்கள். தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு கல்பத்திலும் மங்களகரமான சங்கம் யுகத்தில் வருகிறேன். இது மிகச் சிறிய பிராமணர்களின் யுகமாகும். உச்சி குடுமியே பிராமணர்களாகிய உங்களின் அடையாளமாகும். நீங்கள் பிராமணர்களாகவும் தேவர்களாகவும் சத்திரியர்களாகவும் வைசியர்களாகவும் பின்னர் சூத்திரர்களாகவும் ஆகிறீர்கள். இந்த சக்கரம் தொடர்ந்து சுழல்கிறது. பிராமணர்களாகிய உங்கள் குலம் மிகவும் சிறியதாகும். இந்த குறுகிய யுகத்தில் உங்களுக்கு கற்பிப்பதற்காக தந்தை வருகிறார். நீங்கள் அவரின் குழந்தைகளும் அவரின் மாணவர்களும் அவரை பின்பற்றுபவர்களும் ஆவீர்கள். நீங்கள் அனைவருமே ஒரே ஒருவருக்கு உரியவர்கள். உலகில் வேறு எந்த ஒரு மனிதராலுமே ஒரு தந்தையாகவோ அல்லது கற்பித்தல்களை கொடுக்கின்ற ஆசிரியராகவோ, அதாவது உலகின் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை கொடுப்பவராகவோ அல்லது உங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்பவராகவோ இருக்க முடியாது. அவ்வாறான ஒரு மனிதர் இருக்க முடியாது. இப்பொழுது நீங்கள் இவ்விடயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். ஆரம்பத்தில் சத்தியுகத்தில் விருட்சம் மிகவும் சிறியதாக உள்ளது. ஏனைய அனைவரும் அமைதி தாமத்திற்கு சென்றிருப்பார்கள். தந்தை அனைவருக்கும் சர்க்கதியை அருள்பவர் என அழைக்கப்படுகிறார். அவர்கள் தந்தையை கூவி அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குகின்ற பாபாவே, வாருங்கள். மறுபக்கத்தில் அவர்கள், கடவுள் கூழாங்கற்களிலும் கற்களிலும் பூனைகளிலும் நாய்களிலும் இருக்கின்றார் என்று கூறுகிறார்கள். அவர்கள் எல்லையற்ற தந்தையை அவதூறு செய்கிறார்கள். அவர்கள் தங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்ற தந்தையை அவதூறு செய்கிறார்கள். இது ராவணனின் தீய சகவாசத்தின் செல்வாக்கில் இருப்பதென அழைக்கப்படுகிறது. சத்திய சவகாசம் உங்களின் படகை அக்கறைக்கு இட்டுச் செல்கிறது. பொய்மையின் சகவாசம் உங்கள் படகை மூழ்கடிக்கிறது. ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் விழ ஆரம்பிக்கிறீர்கள். தந்தை வந்து உங்கள் ஸ்திதியை உயர்வடைய செய்கிறார். தந்தை வந்து உங்களை மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாற்றுகின்றார். ஆகவே இதில் அனைவருக்கும் நன்மை உள்ளது. இப்பொழுது ஏறத்தாழ அனைவரும் இங்கு உள்ளனர். இன்னமும் மேலே உள்ளவர்கள் தொடர்ந்தும் கீழிறங்கி வருவார்கள். அசரீரி உலகில் இன்னமும் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் கீழிறங்கி வரும் வரை நீங்கள் உங்கள் பரீட்சையில் தொடர்ந்தும் வரிசை கிரமமாக சித்தியடைவீர்கள். இது ஒரு ஆன்மீக கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு
கற்பிப்பதற்காக வருகிறார். பின்னர் ராவணனின் ராஜ்யம் வரும்பொழுது நீங்கள் உங்கள் தூய சரீரங்களை துறந்து தூய்மையற்ற அரசர்களாகி தூய்மையான விக்கிரகங்களை வழிபட ஆரம்பிக்கிறீர்கள். ஆத்மாவே தூய்மையானவராகவும் தூய்மையற்றவராகவும் ஆகிறார். ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தூய்மையற்ற சரீரங்களை பெறுகிறார்கள். தூய தங்கத்தில் கலப்படம் கலக்கப்படும் பொழுது அதிலிருந்து செய்யப்படும் ஆபரணத்திலும் கலப்படம் இருக்கிறது. இப்பொழுது எவ்வாறு ஆத்மாக்களிலிருந்து கலப்படம் அகற்றப்பட முடியும்? யோகத்தீ தேவையாகும். இதனூடாகவே உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட முடியும். வெள்ளி, செம்பு மற்றும் இரும்பு ஆகிய கலப்படங்கள் ஆத்மாக்களில் கலக்கப்பட்டுள்ளன. ஆத்மாக்கள் நிஜ தங்கமாக இருந்தனர். இப்பொழுது அவர்கள் செயற்கை ஆகியுள்ளனர். அந்த கலப்படத்தை எவ்வாறு அகற்ற முடியும்? இது யோக தீயாகும். நீங்கள் யோக சிதையில் அமர்ந்திருக்கிறீர்கள். முன்னர் நீங்கள் காம சிதையில் அமர்ந்திருந்தீர்கள். தந்தை உங்களை ஞான சிதையில் அமர்த்துகிறார். ஞானக்கடலான தந்தையை தவிர வேறு எவராலும் உங்களை ஞான சிதையில் அமர்த்த முடியாது. பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் தொடர்ந்தும் பெருமளவு பூஜிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தாங்கள் பூஜிக்கின்ற எவரையும் தெரியாது. இப்பொழுது உங்களுக்கு அவர்களை தெரியும். நீங்கள் அனைவரும் தேவர்கள் ஆகும் பொழுது வழிபாட்டிற்குரிய அனைத்து விடயங்களும் முடிவடைந்து விடுகிறது. ராவண ராஜ்யம் ஆரம்பிக்கும் பொழுது பக்தி மார்க்கம் ஆரம்பிக்கிறது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு, வெற்றி மாலையின் மணி ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஓர் ஆன்மீக வழிகாட்டியாகி வீடான அமைதி தாமத்திற்கு செல்லும் யாத்திரையில் அனைவரையும் அழைத்துச் செல்லுங்கள். 2. உங்கள் நினைவு யாத்திரையை படிப்படியாக அதிகரிப்பதனால் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபட்டவர்கள் ஆகுங்கள். யோக தீயின் மூலம் ஆத்மாவை நிஜ தங்கமாக்கி சதோ பிரதானம் ஆக்குங்கள். ஆசீர்வாதம். ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதி கணமாக கருதுவதன் மூலம் சதா எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு தீவிர முயற்சியாளன் ஆவீர்களாக. ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதி கணமாக கருதுவதன் மூலம் சதா எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு தீவிர முயற்சியாளன் ஆகுவீர்களாக. உங்கள் இறுதி கணத்திற்கான எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை என்பதால் ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் இறுதி கணமாக கருதி எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பது என்றால் தீவிர முயற்சியாளராக இருப்பது என்று அர்த்தமாகும். விநாசத்திற்கு இன்னமும் காலம் உள்ளது என்றும் அப்பொழுது நீங்கள் ஆயத்தமாகி விடுவீர்கள் என்றும் நினைக்காதீர்கள். இல்லை, ஒவ்வொரு கணமே இறுதி கணமாக இருக்க முடியும். ஆகையால் நீங்கள் சதா பற்றில் இருந்தும் பாவகரமான வீணான எண்ணங்களில் இருந்தும் விடுபட்டு இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பவர் எனப்படுவீர்கள். இன்னமும் என்னென்ன பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருந்தாலும் உங்கள் ஸ்திதி எப்பொழுதும் அப்பால் இருந்தால் என்ன நடக்க உள்ளதோ அது நல்லதாகவே இருக்கும். ஸ்லோகம். சட்டத்தை உங்கள் சொந்த கைகளில் எடுப்பதென்றால் கோபத்தின் சுவட்டை கொண்டிருப்பதாகும். சட்டத்தை உங்கள் சொந்த கைகளில் எடுப்பதென்றால் கோபத்தின் சுவட்டை கொண்டிருப்பதாகும். ஓம் சாந்தி.